وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم قال أبو هريرة رضي الله تعالى عنه قال أن رسول الله صلى الله عليه وسلم كان لكل نبي دعاة مستجابة دعاتي بها وأريد أن أختبئ دعاء الشفاعة الأمة في الآخر أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்பனினுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தாபியீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் ஷாபிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜிம்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜிம்மாவிற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து வருவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி அனீத்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நிச்சயமாக உங்களிலிருந்து ஒரு தூதரை உங்களிடம் வந்திருக்கிறார். உங்களிடம் இருந்து ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் துன்பத்திலே ஆளாகிவிட்டால், நீங்கள் கஷ்டப்பட்டால், உங்களுக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டால், உங்களுக்கு ஒரு கவலை வந்துவிட்டால், அந்த கவலையை அவர்களால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த உம்மத்திற்கு ஏதாவது ஒரு கவலை கஷ்டம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே என்னுடைய உம்மத்திற்கு இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உங்களுக்கு நன்மையான இந்த உம்மத் அதிகமான நன்மைகளை அவர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை இந்த உம்மத்து பெற்றுக் கொள்ள வேண்டும். நாளை மறு உலகில் அவர்கள் வெற்றியை பெற்றுக் கொள்ள வேண்டும். சொர்க்க
சொர்க்கத்திற்கு இந்த உம்மத்தில் அனைவரும் சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கறையும் அன்பையும் கருணையும் காட்டக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை குறித்து தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், லகத் ஜாஅக்கும் ரசூல், உங்களிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தூதரை நான் அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அந்த கஷ்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் கஷ்டப்படுவார்கள். நீங்கள் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்வதிலும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய விஷயத்திலும் நாளை மறுமுறையில் நீங்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்த பாசங்களையும் நேசங்களையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறார். உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேனே இந்த நபி உங்கள் மீது கருணை காட்டுவதற்காகவும் உங்கள் மீது அளவு கடந்த பாசமும் நேசமும் வைத்திருக்கின்ற நபியை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா 9வது சூராவின் 128வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எந்த அளவிற்கு அவர்கள் பாசம் வைத்திருக்கிறார்கள், இந்த உம்மத்தை எந்த அளவிற்கு அவர்கள் நேசித்தார்கள், நாம் எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கு சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டாலே நம்முடைய உள்ளத்தில் என்ன வர வேண்டும்? ஸலவாத் வர வேண்டும். ஸலவாத் என்பது மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுத் தரக்கூடிய விஷயம். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என் நபியின் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள், என் நபியின் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். நானும் என் நபியின் மீது ஸலவாத் சொல்லுகிறேன், என்னுடைய மலக்குமார்களும் என் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள், நீங்களும் என் நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறார். இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நான் தொழுகிறேன் நீங்களும் தொழுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. நான் நோன்பு வைக்கிறேன் நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. நான் ஜக்காத்து கொடுக்கிறேன் நீங்களும் ஜக்காத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. நான் ஹஜ் செய்கிறேன் நீங்களும் ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என் நபியின் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள், நானும் என்னுடைய மலக்குகளும் என் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ அல்லாஹ்வே நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார் என்றால் நாம் எந்த அளவிற்கு நபியின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிமிடத்திற்கு ஒவ்வொரு விஷயத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஸலவாத் வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படியில் ஏறினார்கள். முதல் மெம்பர் படியில் ஏறுகிற பொழுது ஆமீன் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது மெம்பரில் ஏறுகிற பொழுதும் ஆமீன் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது மெம்பர் படியில் ஏறுகிற பொழுதும் ஆமீன் சொல்கிறார்கள். தொழுகையெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வலமைக்கு மாற்றமா நீங்க மெம்பர் படியில் ஏறுகிற பொழுது ஆமீன் சொல்லுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் முதல் மெம்பர் படியில் ஏறுகிற பொழுது என்னிடத்தில் ஜிப்ரீல் வந்தார். என்னிடத்தில் ஜிப்ரீல் வந்தார். யார் நபி பெயரை கேட்டு ஸலவாத் சொல்லவில்லையோ
அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டுமாக என்று அவர் சொன்னார். நான் ஆமீன் என்று சொன்னேன். இரண்டாவது படியில் ஏறுகிற பொழுது ரமலானுடைய மாதம் வந்து யார் அதை வீணாக கழித்து விட்டாரோ, யாரு அதை வீணான பேச்சுகளிலும் வீணான வேலைகளிலும் யார் அதை கழித்து விட்டாரோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டுமாக என்று அவர் சொன்னார். நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவது படி ஏறுகிற பொழுது தன்னுடைய பெற்ற தாய் தந்தைகளுக்கு சரியான முறையில் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தாமல் அவர்களுடைய மனதை பொருட்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டுமாக என்று மூன்றாவது படி ஏறுகிற பொழுதும் ஜிப்ரீல் சொன்னார். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிற பொழுது நம்முடைய நாவிலிருந்து ஸலவாத் வர வேண்டும். ஸலவாத் என்ன நன்மையை பெற்று தருகிறது தெரியுமா? ஒரு ஸலவாத்தை நாம் சொல்வதன் மூலியமாக, ஒரே ஒரு ஸலவாத்தை நாம் நாவில் மொழிவதன் மூலியமாக அல்லாஹ் தஆலா நம் மீது 10 கருணைகளை 10 ரஹமத்தை நம் மீது பொழிகிறார். 10 ரஹமத்தை பொழிகிறார். ஒரு ஸலவாத்துக்கு இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நன்மையை பெறுகிறார் என்று சொன்னால் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை உச்சரிக்கிற பொழுதெல்லாம், அதை கேட்கிற பொழுதெல்லாம் நம்முடைய நாவில் ஸலவாத்தின் நினைத்திருந்தால் நமக்கு அல்லாஹ் தஆலா அருள் நிறைந்த ரஹமத்தை பொழிந்து கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட நன்மையை பெற்று தருகிறது ஸலவாத். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறார், நான் என் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு முறை நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். ஸலவாத் சொல்வது நம் மீது கடமை. ஏனென்றால் இன்றைக்கு நாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக முஸ்லிம்களுடைய தாய் வயிற்றில் நாம் பிறந்து இன்றைக்கு ஈமான்தாரியாக நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதை நாம் பிற பாக்கியமாக பிற ரஹமத்தாகவே நாம் அதை கருத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எந்த அளவிற்கு அவர்கள் நேசித்திருக்கிறார்கள், நாம் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கே சிந்திக்க வேண்டும். எந்த அளவிற்கு நேசித்தார்கள் தெரியுமா இந்த உம்மத்தை? எந்த அளவிற்கு மற்றவர்கள் கஷ்டப்படுகிற பொழுது அதை பார்த்து சிரிக்கக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் உண்டு. மற்றவன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் உதவி செய்யாவிட்டாலும் சரி, அவனை பார்த்து சிரித்து அவனை கேவலப்படுத்தக்கூடிய நிலை இன்றைக்கு உலகத்தில் நடக்கின்றது. எத்தனையோ தலைவர்கள் வந்தாலும் அந்த தலைவர்களுக்கு முழுமையான வரலாற்று எழுதப்படவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தது 63 வருஷம்தான். அவர்கள் வாழ்ந்தது 63 வருடம்தான். ஆனால் 23 வருடமாக இந்த உம்மத்திற்காக அவர்கள் கவலையும் கஷ்டங்களும் துன்பங்களையும் அவர்கள் கஷ்டப்படுத்தியிருக்கிறார்கள். கவலையில்தான் கஷ்டத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துவிட்டால் நாம் அல்லாஹ்வின் மீது கோபப்படுகிறோம். நமக்கு இப்படி போல ஒரு கஷ்டம் நமக்கு வர வேண்டுமா? நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லா நல்ல வழி செய்கிறோம், அல்லாஹ் தஆலா அவனுடைய கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரிகிறேன் என்று சொல்லக்கூடிய சூழல் இன்றைக்கு நம்மில் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மக்கத்துல் குஃபார்கள் ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய நாற்றமடிக்கக்கூடிய குடலை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு ருக்குவிலே இருக்கிற பொழுது நாற்றமடிக்கக்கூடிய குடலை எடுத்து அவர்களுடைய முதுகிலை போட்டார்கள். அதை அவர்கள் சுமக்க முடியாமல்
சுஜூதிலே விழுந்து விட்டார்கள். இப்போ எந்த அளவிற்கு இப்படி இது போன்ற கஷ்டங்களை கூட யாருக்காக அவர்கள் கஷ்டம் அனுபவித்தார்கள்? இந்த உம்மத்திற்காக. இந்த உம்மத் ஈமான்தாரி உம்மத்தாக மாற வேண்டும், இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களின்படி வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை நேசித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மக்கத்து குஃபார்கள் எதிரி முஹீன் என்கிற ஒரு எதிரி அவன் என்ன செய்கிறான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய தன்னுடைய தோளில் கிடந்த துண்டை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கழுத்திலே போட்டு இருக்கிறான். அவர்களுடைய மூச்சு திணறுகிறது, அவர்களுடைய முகங்கள் சிவந்து விடுகிறது, அவர்கள் முட்டிக்கால் போட்டு கீழே விழுந்து விடுகிறார்கள். அந்த நேரத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள், அமைதியோடு இருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படியெல்லாம் இவர்கள் கஷ்டப்படுத்துகிறார்களே, இப்படியெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துகிறார்களே, இவர்களுக்காக நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து விடுங்கள் என்று சொன்னபோது கூட அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், இந்த மக்கத்து குஃபார்கள் உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் கொடுக்க கூடாதோ அத்தனை கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இப்படிப்பட்ட மக்களுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள்? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிராக துஆ செய்து விடுங்கள், இவர்களுக்கு சாபம் விட்டு விடுங்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் சாபம் இடுவதற்காக நான் அனுப்பப்படவில்லை, நான் இந்த உம்மத்தை சபிப்பதற்காகவோ இந்த உம்மத்தை கொண்டு போய் நரகத்தில் சேர்ப்பதற்காகவோ நான் அனுப்பப்படவில்லை. நான் அனுப்பப்பட்டதெல்லாம் இந்த உம்மத்திற்கு ஒரு அருள்குடையாக தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை நேசித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒரு நற்செய்தியை உங்களிடத்தில் சொல்ல சொன்னார். என்ன நற்செய்தி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, உங்களுடைய உம்மத்தில் ஒரு மனிதன் மரணிப்பதற்கு முன்னால், ஒரு ஆண்டிற்கு முன்னால் யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, ஒரு ஆண்டிற்கு மரணிப்பதற்கு முன்னால், ஒரு ஆண்டிற்கு முன்னால் யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்து விட்டது, கவலையில் ஆழ்ந்து விட்டார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நற்செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கவில்லையா என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திற்கு ஒரு ஆண்டா, என்னுடைய உம்மத்திற்கு இந்த ஒரு ஆண்டு சொன்னால் மிக கடுமையாக இருக்கிறது, மிக பாரதூரமாக இருக்கிறது. என்னுடைய உம்மத்தை அறியாமல் சில நேரங்களில் பாவம் செய்து விடுவார்கள், என்னுடைய உம்மத்தை மறதி சில நேரங்களில் பாவம் செய்து விடுவார்கள். இந்த ஒரு ஆண்டு என்பது அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி கவலைப்பட்டார்கள். மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்றுவிட்டு மீண்டும் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களுடைய உம்மத்தில் ஒரு மனிதன் ஒரு மாதத்திற்கு முன் யார் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ, ஒரு மாதத்திற்கு முன் யார் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவருடைய பாவங்களை அத்தனையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என்று சொன்ன பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் சிரிப்பு வரவில்லை, கவலைதான் வந்தது.
திரும்பவும் கேட்டார்கள், இந்த விஷயமும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லையா, இந்த விஷயமும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரவில்லையா என்று கேட்ட பொழுது, இல்லை, இதுவும் என்னுடைய உம்மத்திற்கு சிரமமாக இருக்கும், இதுவும் என்னுடைய உம்மத்திற்கு மிக பாரதூரமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது திரும்பவும் அல்லாஹ்விடத்தில் சென்றார்கள். கேட்டுவிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், நபியே, உங்களுடைய உம்மத்தார்களுடைய ஒரு நிமிடத்தில், ஒரு நிமிஷத்தில் பாவம் செய்தால் அந்த ஒரு நிமிஷத்திற்கு முன்னால் அவர்களுடைய பாவ மன்னிப்பு தேடினால் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்ன பொழுதும் அப்பையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷத்தை தரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தார்கள் கடைசி மூச்சு, அவர்களுடைய இறுதி தருவாயில் அவர்களுடைய உயிர் தொண்டை குழிக்கு வருவதற்கு முன்னால் உங்களுடைய உம்மத்தில் ஒரு மனிதர் பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், இந்த உம்மத்திற்காக பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எந்த அளவிற்கு அவர்கள் மன்றாடி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்து நாளை அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் காட்டுவது மட்டுமல்ல, அவர்கள் இந்த உம்மத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இன்றைக்கு உள்ள சில குடும்பங்களில் பிரச்சனை வந்துவிட்டால், தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், தன்னுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக என்னென்ன அதிகாரிகளை நாம் பார்ப்போமோ, என்னென்ன பதவி நம்மிடத்தில் இருக்கிறதோ, செல்வாக்கு இருக்கிறதோ, அத்தனையும் பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து வருவதற்கு உண்டான முயற்சிகளை நாம் செய்வோம். காரணம், அது நம்முடைய குடும்பத்தாருடைய பிரச்சனை, அது நம்ம பிரச்சனையாக இருக்கிறது என்று நாம் அதை சரி செய்வதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்வோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள். செல்கிற பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இருவர்களும் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு உதட்டில் முத்தமிடுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கழுத்தில் முத்தமிடுகிறார்கள். இதை பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இருவருக்கும் ஒரே மாதிரி தான் முத்தமிடுகிறீர்கள், நீங்கள் ஏன் இப்படி முத்தமிடுகிறீர்கள்? ஹுசைனுக்கு உதட்டிலும் ஹுசைனுக்கு கழுத்திலும் ஏன் முத்தமிடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே சொல்கிறார்கள். அவர்களுடைய கண்களிலிருந்து தண்ணீர் வருகிறது. அந்த நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபாத்திமாவே, ஃபாத்திமாவே, நான் சொல்வதினால் உன்னுடைய மனம் உடைந்து போய்விடும். நான் அதை சொன்னால் உன்னுடைய உள்ளம் தாக்க முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு செய்தி என்று சொன்ன பொழுது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹுசைனுக்கு ஏன் நான் உதட்டில் முத்தமிட்டேன் என்று சொன்னால், பிற்காலத்தில் ஹுசைன் நஞ்சு வைத்து அவர் கொல்லப்படுவார், விஷம் வைத்து அவர் கொல்லப்படுவார். ஹுசைனுக்கு நான் ஏன் கழுத்தில் முத்தமிட்டு என்று சொன்னால், அவர் கத்தியால் வெட்டுப்பட்டு அவர் ஷஹீதாக்கப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் தாமதம். பெற்ற தாயுடைய மனம் எப்படி இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்குள்ள நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது பேர குழந்தையாக இருந்தாலும் சரி, பேத்தியாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தில் யாராவது உடல் சரியில்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் துடிதுடித்து
போய்விடுகிறது. ஆனால் கொல்லப்படுவார்கள், இந்த இருவர்களும் கொல்லப்படுவார்கள் என்று சொன்னதற்கு பின்னால் ஒரு தாயுடைய உள்ளம் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். ஒரு தகப்பன், ஒரு தாத்தாவுடைய உள்ளம் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லா நபிமார்களுக்கும் ஒரு துஆவை, சிறப்பான ஒரு துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார், அதுபோல உங்களுக்கு ஒரு துஆவை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, அந்த துஆவை வைத்து நீங்கள் இந்த பேரத்திலே நீங்கள் காப்பாற்றக் கூடாதா? உங்கள் பாசம் நிறைந்த, உங்கள் உள்ளம் நிறைந்த இந்த இரு பேர குழந்தைகளை நீங்கள் காப்பாற்றக் கூடாதா என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்துவிட்டால், அடுத்த குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் முதலில் நாம் யாரை பார்ப்போம்? நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நீங்கினால் போதும், நாம் நன்றாக இருந்தால் போதும், நாம் சாப்பிட்டால் போதும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபாத்திமாவே, நான் இந்த துஆவை என்னுடைய உம்மத்திற்காக நான் வைத்திருக்கிறேன். இந்த துஆவை என்னுடைய உம்மத்திற்காக நான் வைத்திருக்கிறேன். நாளை மறுவுலகில் நன்மையே இல்லாமல் ஈமான் கொண்ட முஃமின்கள், ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் நாளை நன்மையே இல்லாமல் நாளை மறுவுலகில் வந்து அவர்கள் கஷ்டப்படுவார்கள். அவர்களுக்காக பரிந்துரைப்பதற்காக நான் இந்த துஆவை வைத்திருக்கிறேன். இந்த உம்மத்திற்காக இந்த துஆவை நான் வைத்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், எந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்த பாசங்களையும் நேசங்களையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். நாம் வாழ்க்கையில் எல்லா அணுகுமுறைகளையும் தெரிந்து கொள்வதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் வானத்தை பார்த்தால், நீங்க எங்கே நின்று பார்த்தாலும் வானம் தெரியும். நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே நின்று, இந்த ஊரில் நின்று பார்த்தாலும் வானம் தெரியும். அதே போல நீங்கள் எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் எந்த துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு தந்தை இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சிறியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாற்ற மதத்தினர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லா அணுகுமுறைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் மட்டும்தான் நாம் கற்றுக் கொடுக்க முடியும். அவர்களால் தான் இந்த உம்மத் எந்த அளவிற்கு என்றால், நுணுக்கமான செய்தி, ஒரு மனிதன் சிறுநீர் கழிப்பதிலிருந்து அவன் மரணிக்கும் வரை எல்லா விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்று தந்திருக்கிறார்கள். எந்த உலகத்தில் வரக்கூடிய தலைவர் ஒரு பக்கம் மறைமுகமான வாழ்க்கையாக இருக்கும், மறைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தால் அவன் வெளிரங்கத்தில் பார்க்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் பிரகாரம் அமைக்கப் போவதல்ல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒளிவு மறையே இல்லாத வாழ்வாக அமைந்திருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், ஆயிஷாவே, நான் வீட்டில் எப்படி இருக்கிறேனோ, நான் வீட்டில் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறேனோ, நான் எப்படி உணவு அருந்துகிறேனோ, நான் எப்படி கழிவறைக்கு செல்கிறேனோ, நான் எப்படி உறங்குகிறேனோ அத்தனையும் என்னுடைய உம்மத்திற்கு நீ சொல்லியாக வேண்டும், உன் மீது கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நாம் 4 சுவத்திற்குள் மட்டும்தான் தெரிய வேண்டும், இதை விட்டு வெளியே போய்விடக் கூடாது என்று நாம் சொல்வோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அங்கங்களும் இந்த உம்மத்திற்கு நன்மையாகவே அடைய வேண்டும். அவர்கள் அதிலிருந்து படிப்பினை பெற்று நாளை மறுமுறையில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக ஒளிவு மறை இல்லாத வாழ்வை இந்த சமுதாயத்திற்கு, இந்த உம்மத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அப்போ ஒரு எதிரி வருகிறார், யஹூதி. அவன் வீட்டிற்கு வருகிறான். அனுமதி கேட்டதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும், உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது பக்கத்தில் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கொதித்து இருந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இவன் இப்படி சொல்கிறான், நம்முடைய வீட்டிற்கே வந்து உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்று இவர் சொல்கிறாரே என்று கொதித்து எழுந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்க. சொல்லி முடித்ததற்கு பின்னால் அவர் பேசிவிட்டு சென்று விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவை அமைதிப்படுத்தினார்கள். ஆயிஷாவை அமைதியாய், கோபப்படாத அமைதியாயிரு. ஏன் நீங்கள் கோபப்படுகிறீர்கள்? ஏன் கோபப்படுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், அவர் உங்களை பார்த்து இப்படி சொல்வாரா? உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்று சொல்கிறார், உங்களுக்கு புரியலையா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, கோபப்படாது. அல்லாஹ் தஆலா எல்லா நிலைகளிலும் நளினத்தை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். எல்லா மக்களிடத்திலும் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் விரும்புகிறான். நான் அவர் சொன்ன பொழுது நான் என்ன சொன்னேன்? அலைக்க, உங்கள் மீதே உண்டாகட்டும் என்று நான் சொன்னேன். அது உனக்கு புரியவில்லையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ ஒவ்வொரு விஷயங்களை நாம் பார்க்கிற பொழுது, ஒவ்வொரு அணுகுமுறைகளை பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்த பாசங்களும் நிறைந்தவர்களாகவே இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், அன்பு தோழர்களே, நான் ஹயாத்தாக இருக்கிற பொழுது உங்களுக்கு நன்மையாக நான் இருப்பேன், நான் மரணித்ததற்கு பின்னாலும் உங்களுக்கு நன்மையாக நான் இருப்பேன் என்று சொன்ன பொழுது சஹாபாக்களுக்கெல்லாம் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சிவந்து போய்விட்டது. யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களோடு இருக்கிற பொழுது நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் அளவு கடந்த அன்புகளையும் பாசங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது, எங்கள் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் மரணிக்கிறீர்கள் என்று சொல்கிற பொழுது எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கவலை அடைந்து விடுகிறது, எங்களுடைய உள்ளம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்கிறீர்கள்? யா ரசூலுல்லாஹ், இப்படி சொல்லாதீர்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பு தோழர்களே, நான் ஹயாத்தாக இருக்கிற பொழுது உங்களுக்கு நான் நன்மையை தான் உங்களுக்கு நான் ஏவுவேன், நான் மரணித்ததற்கு பின்னாலும் உங்களுடைய நன்மைகளை என்னிடத்தில் காட்டப்படும், உங்களுடைய நன்மைகளை என்னிடத்தில் காட்டப்படும். என்னுடைய உம்மத்தில் யார் ஒருவர் நன்மை செய்தால் அவருக்காக நான் துஆ செய்வேன், அவருக்காக நான் துஆ செய்வேன். என்னுடைய உம்மத்தில் யாராவது ஒருவர் பாவம் செய்தால் அவருடைய பாவத்திற்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்கள், எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, உன்னுடைய முன் செய்த பாவங்களையும் பின் செய்த பாவங்களையும் அத்தனையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக என்று துஆ செய்த உடனே அவர்களுடைய உள்ளத்தில் ஆசையில் ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியில் அவர்கள் குதிக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இப்படி குதிக்கிற, ஏன் இந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிற, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு இறை தூதருடைய துஆவை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னால் அதுவும் முன் செய்த பாவமும் பின் செய்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த துஆவை பெற்றுக் கொள்வதில் என்னில் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி இருக்கிறது, எந்த அளவிற்கு நான் சந்தோஷப்படுகிறேன், என்னை அறியாமல் நான் குதிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ
இந்த நான் சாதாரணமா இதை சொன்னதுக்கே நீ இவ்வளவு சந்தோஷப்படுகிறாயே, நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் என்னுடைய உம்மத்திற்காக நான் அவர்களுடைய பாவ மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறு உலகில் என்னுடைய உம்மத்து வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அங்கேயும் என்னுடைய உம்மத்திற்காக நான் நன்மை செய்யக்கூடியவனாக இருப்பேன். என்னுடைய உம்மத்தில் ஈமான் கொண்டு நற்காரியங்களை செய்து என் மீது என்னுடைய சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி என்னை நேசிப்பது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறையின் பிரகாரம் வாழ்ந்து நாளை மறுமுறை ஹவுஸுல் கௌசர் என்ற தடாகத்தில் நான் இருப்பேன். அவர்கள் நீர் அருந்த வருகிற பொழுது என்னுடைய கரங்களால் நான் அவர்களுக்கு நீர் கொடுக்கிற பொழுது அந்த நீரை அவர்கள் அருந்திவிட்டால், ஹவுஸுல் கௌசர் என்கிற தண்ணீரை அவர்கள் அருந்திவிட்டால் நாளை மறுமுறையில் அவர்களுக்கு தாகமே ஏற்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எந்த அளவிற்கு அவர்கள் நேசித்தார்கள். அது மட்டுமல்ல, அமல் செய்கிற விஷயத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் மிஸ்வாக் செய்கிறேன், அந்த மிஸ்வாக் என்ற விஷயத்திலும் கூட உங்கள் மீது கடமையாகி விடுமோ என்ற அச்சத்தில் நான் பயப்படுகிறேன். நான் தஹஜ்ஜத் தொழுகிற பொழுது அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகை உங்கள் மீது கடமையாகி விடுமோ, அதிலிருந்து உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். இல்லை என்றால் தஹஜ்ஜத்துடைய தொழுகை உங்கள் மீது நான் கடமையாக்கி இருப்பேன். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் விஸ்வாக்கு செய்கிற விஷயத்தையும் உங்களுக்கு நான் கடமையாக்கி இருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவிற்கு நம் மீது அளவு கடந்த பாசங்களும் நேசங்களும் வைத்திருக்கிறார்களோ, அதுபோல நாம் நபியை நேசிப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாக்கிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.